கார்த்திகை தீபம் தொடரில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க வீட்டுக்காரோட பெயரை யாரும் அவங்க அட்மிட் ஆகலன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாராவது இங்கே வர்றவங்க ஃபோன் அர்ஜென்ட்டுக்கு லேண்ட்லைனில் பண்ணுவாங்க, வேறு எதுவும் கிடையாது, யாருன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது சித்ரா உள்ளே வரா. அக்கா, இங்கே மாமா இருக்கிறாரான்னு கேட்குறா. இல்லை அப்படி யாரும் அட்மிட் ஆகலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சித்ரா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல அப்போவே, இது பிளாக் காலாக தான் இருக்கும், யாரும் நம்மளை ஏமாற்ற பார்த்துக்கிறாங்க, அந்த கிழவியோட பேரன் கையெழுத்து போடுறத நம்ம யாரும் பார்க்க விடாத அளவுக்கு பண்ணுறத பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. அவளாம் ஒரு ஆள், அதுக்காக யார் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரை விசாரிக்கிறாங்க. நீ ஒரு வாரத்தை வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல, நீ அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறேன்னு சொல்லி ராஜராசன் சொல்கிறாரு. பிறகு கார்த்திக்கும் மயிலும் யோசிக்கிறாங்க, யார் பண்ணியிருப்பா இதை, நம்மளுக்கு ஃபேவராக பண்ணிக்கிற மாதிரி தெரியுது, யார் பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாரு. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாரு. பிறகு அங்கே உள்ள சிடிடி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அதில் 2 ரிங்கு போட்டுருக்குது, புர்கா போட்டுக்கிற பொண்ணு. இந்த 2 ரிங்கை க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது அது ரேவதியோடது. அதை வச்சு ரேவதி தான் இதை கால் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து புர்கா தொங்குது, அவங்க மடித்து வச்ச புர்கா, அதை எடுத்து வைக்கிறாங்க. பிறகு அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீ தான் அபிராமி அத்தையோட பையன், எனக்கு தெரியும், தாத்தாவுடைய பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்போ தெரியும்னு கேட்குறாரு. நீ அத்தைக்கு கொல்லி வைக்கும்போது நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை வீட்டில் பார்க்குறாங்க, வீட்டில் இல்லை. ரூம்லேயும் பார்க்குறாங்க, ரூம்லேயும் இல்லை. மயில்கிட்ட கேட்குறாங்க, எங்கே கார்த்திகை ராஜா எங்கன்னு கேட்குறாங்க. இதுமாரி தோப்பு காவல் இருக்கிற ஆள் வரலையா, அதனால் ராஜா தோப்புக்கே போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவரே அங்கே போனார்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போன உடனே கார்த்திக் எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்குறாரு. என் ஆள் இல்லைன்னா வேறு ஏதாவது ஆள் வைக்க வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு வந்து இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன இருக்குது, நான் இருந்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீ இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. கார்த்திக் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் ரேவதி கேட்க மாட்டுறாங்க. வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது, அதை தங்கமயில் வாங்குறாரு. சித்திரக்கலா பேரில் வந்த கொரியரை பிரித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கார்த்திக் சொன்ன விஷயம் இதான் பழகுதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு. எல்லோரும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க.